உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் நாள், அட்டமை திதி மக நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் பயணம், மிதுனம் முயற்சி, கடகம் ஆதாயம், சிம்மம் தொல்லை, கன்னி பரிசு, துலாம் கவலை, விருச்சிகம் ஆர்வம், தனுசு போட்டி, மகரம் அனுகூலம், கும்பம் நன்மை, மீனம் பொறுமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, 27 நட்சத்திரங்களும் அதற்கு உண்டான குறியீடுகளையும் பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்களும் அதற்கு உண்டான குறியீடுகளும். 27 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்று தொடங்கி அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறியீடுகளை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. உங்களோட நட்சத்திரத்துக்குண்டான குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று வீட்டில் பெரிய படமாக மாற்றி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு செயினில் ஒரு பெண்டனாக மாட்டி வச்சுக்கொள்ளலாம். அல்லது சின்ன படத்தை பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நட்சத்திர குறியீடை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை தரும், அதிர்ஷ்டத்தை தரும். இது நான் முந்தியும் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இதை நிறைய பேர் பயன்படுத்தி அதனால் நன்மை அடைந்தவர்கள் ஏராளம். நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்கிறோம். ஒரு அம்மா சொன்னா, ஐயா நான் டிவியில் பார்த்தேன், நீங்கள் நட்சத்திர குறியீடு சொன்னீங்கள், அந்த குறியீடை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு பிறகு என்னோட மகள் வெளிநாட்டுக்கு போய்த்தா. இன்னொருத்தர் சொன்னார், என்னோட மகனுக்கு கல்யாணம் நடந்தது. இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நான் ரோட்டில் வர சந்தித்தேன், நீங்கள் சொன்ன குறியீடு நான் பொக்கெட்டிலேயே வச்சிருக்கிறேன் ஐயா. இந்த மாதிரி நிறைய பேர் பயன்படுத்திக்க. ரைட். முதலாவது அஸ்வினி நட்சத்திரக்கார. அஸ்வம் என்ற குதிரை என்ற அர்த்தம் சமஸ்கிருதத்தில். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரை தலை. இப்போ நீங்கள் சில காசில், தங்க காசில் பார்த்தீங்கன்னா குதிரை தலை போட்டு வரும். இல்லை வீட்டில் குதிரைகள் படத்தை நீங்கள் மாட்டி வைக்கலாம். அல்லது குதிரை தலையை ஒரு பொக்கெட்டில் வச்சுக்கொண்டு திரியலாம், குதிரை தலை படத்தை.
இல்லை நீங்கள் ஒரு பெண்டன் போட்டிங்கன்னா அந்த பெண்டனில் குதிரை தலை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான சின்னம் குதிரை தலை. இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா லோகோவாக அந்த குதிரை தலையை போடலாம். அல்லது குதிரையின் உருவம் நீங்கள் ஹாலில் வேணும்னா ஒரு 7 குதிரை இருக்கிற மாதிரி படத்தை மாற்றி வைக்கலாம். இது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குதிரை தலை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கோண வடிவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முக்கோண வடிவம், முக்கோணம்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட லோகோவில் முக்கோணத்தை பயன்படுத்தலாம். அல்லது முக்கோண டிசைனில் ஒரு பெண்டன் போடலாம். முக்கோண டிசைனில் ஒரு மோதிரம் செஞ்சு போடலாம். அல்லது முக்கோண வடிவத்தை உங்களோட லோகோ டிசைனில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கோணம். அடுத்தது அடுப்பு எரிகிற மாதிரி ஒரு படம். அல்லது மண் பாத்திரம், மண் பானை, இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கத்தி, வாள், ஹோமத்தி ஜுவாலை, ஒரு ஹோம குண்டத்தில் நெருப்பு எரிகிற மாதிரி ஒரு படம். அல்லது கத்தி, ஒரு சின்ன கத்தியை பெண்டனாக செஞ்சு போடலாம். அல்லது ஒரு 2 வாழை நீங்கள் வீட்டில் ஒரு கத்தி படத்தை மாட்டி வைக்கலாம். சில வீடுகளை பாருங்கள் 2 வால் குரஸாக மாற்றி வச்சிருக்கணும். கத்தி, வால், ஹோமத்தி இதெல்லாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கணும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தேர் வடிவம் உள்ள லோகோவை டிசைன் பண்ணலாம். தேர் வடிவம் உள்ள பெண்டனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேர், வண்டி, அடுத்தது கோயில் கோபுரம் போன்ற படம், ஆலமரம் போன்ற படம், அல்லது சக்கரம் போன்ற படம், இதெல்லாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான சின்னம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தேர், அடுத்தது கோயில் கோபுர படம், ஆலமரத்திர படம், சக்கரம், இது எல்லாத்தையும் ரோஹிணி சக்கரம் என்றால் வட்டமாக இருக்கும், அப்படி ஒரு படம். மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் மான் தலை, குதிரை தலை எப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கோ மான் தலை, ஒரு மான் கொம்போடு இருக்கிற மாதிரி தலை படம். இதை நீங்கள் பெண்டனாக செஞ்சு போடலாம், மோதிரத்தில் போடலாம். தேங்காயின் கண் அல்லது மான் தலை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனித தலை. நீங்கள் வெளிநாட்டு காசில் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கோட தலை மட்டும் இருக்கும். தலையாக பூவாண்டு போடைக்குள்ள ஒரு பக்கத்தில் தலை இருக்கும், மனித தலை இருக்கும். இது யாருக்கு? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். நீர்த்துளி, தண்ணி துளி மாதிரி, வைரம் மாதிரி, மனித தலை, இதில் ஏதாவது ஒரு டிசைனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வில் அம்புக்கூடு. இதுக்கு ஒரு கதையும் இருக்குது. இப்போ ராமர் புனர்பூச நட்சத்திரம். ராமர்னால என்ன? கையில் வில்ல வச்சு கொண்டு இருப்பார். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தேர். அப்போ கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரம். அப்போ கிருஷ்ணர் என்ன செஞ்சார்? பார்த்த சாரதியாக தேரில் அமர்ந்தார். அப்போ கிருஷ்ணரே தன்னுடைய நட்சத்திர சின்னமான தேரை பயன்படுத்தி வெற்றியடைந்தார். ராமர் புனர்பூச நட்சத்திரம். அவருடைய சின்னம் வில் அம்பு. ராமர் என்றாலே அவற்றை கையில் வில்லும் அம்பும் இருக்கும். அப்போ ராமர் பயன்படுத்தினார் வில் அம்பு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் ஒரு வில்லு மாதிரி ஒரு படத்தை வாங்கி வச்சிருக்கிறது அல்லது வில் அம்பு தோணியை வாங்கி வச்சுக்கொள்வதெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. பூச நட்சத்திரம் தாமரை. மகாலட்சுமி பூச நட்சத்திரம். மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் பூசம். மகாலட்சுமி எண்ணத்தில் உட்கார்ந்துருந்தா தாமரை. அப்போ பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட சின்னமான தாமரையில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தார். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாமரை. அதே மாதிரி பசுவின் மடி, பசுவோட பால் கறக்கிற மடி பூச நட்சத்திரத்துக்கு நல்லது. தாமரை தான் நல்லது. அப்போ லோட்டஸ், ஒரு தாமரை பூ மாதிரி படத்தை வச்சு கொள்ளலாம். தாமரை பூ மாதிரி வடிவத்தில் ஒரு பெண்டன் போட்டுக்கொள்ளலாம். தாமரை பூவை நீங்கள் பூச நட்சத்திரக்கா. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சர்ப்பம், பாம்பு மாதிரி மோதிரம் போட்டுக்கொள்ளலாம். பாம்பு தலையை பெண்டனாக போட்டுக்கொள்ளலாம். பாம்பினுடைய படத்தை வீட்டை வச்சு வழிபடலாம். ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சர்ப்பம், பாம்பு. மக நட்சத்திரக்காரர்களுக்கு
பல்லக்கு. பல்லக்குண்டா தெரியும் உங்களுக்கு, அந்த காலத்தில் மகாராணியை தூக்கிட்டு போகிற பல்லக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சர்ப்பம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு பல்லக்கு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கு. பூர நட்சத்திரமாக இருந்தால் ஒரு வலம்புரி சங்கு, இப்போல்லாம் சின்ன சின்ன வலம்புரி சங்கு, அதுக்கு தங்கமோ வெள்ளியோ கட்டி நீங்கள் பெண்டனாக போட்டுக்கொள்ளலாம். வீட்டில் ஒரு வலம்புரி சங்கை வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரு வலம்புரி சங்கை வீட்டில் வாங்கி வைக்கலாம். வலம்புரி சங்கு படத்தை வீட்டில் மாட்டி வச்சுக்கொள்ளலாம். சங்கு வாங்க வழி இல்லைண்டா வலம்புரி சங்கை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். பூர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டில் கால்கள், ஒரு கட்டில் மாதிரியான ஒரு படம், கட்டில் மெத்தை எல்லாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கை, உள்ளங்கை, இப்படி உள்ளங்கை இருக்கிற மாதிரி ஒரு சின்னத்தை நீங்கள் லோகோவாக டிசைன் பண்ணி கொள்ளலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளங்கை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முத்து அல்லது ரத்தின கற்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முத்து அல்லது ரத்தின கற்களை பயன்படுத்தி கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அசையும் தீச்சுடர், ஒரு விளக்கு ஏற்றின தீபச்சுடர் எப்படி ஆடிக்கொண்டிருக்கும், அது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முரம். முரம்ண்டா சுலகுன்னு அர்த்தம். சுலகத்தான் முரம்னு சொல்கிறது. அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம். வீட்டில் அடுப்படியில் வச்சிருக்கலாம், ஹோலில் மாட்டி வைக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முரம். சித்திரைக்கு கட்டில் கால்கள், சுவாதி நட்சத்திரக்கு அசையும் தீபச்சுடர், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முரம், தோரணத்தை வச்சுக்கொள்ளலாம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.